ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஒய் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்பார்ட்டண்ட். குளோபல் கம்யூனிகேஷன். இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாகவே இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் ப்ரைமரி லாங்குவேஜாக இருக்குது. ஸோ நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயங்கள் கனெக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் எஜுகேஷன் பொறுத்தவரை நம்ம இந்தியன் கண்ட்ரியை விட அதர் கண்ட்ரீஸ்க்கு போகணும்னாவே நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதர் கண்ட்ரீஸ் மட்டும் இல்லை, இந்தியாவுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் அவங்களோட குழந்தைங்கள படிக்க வைக்க விரும்புகிறது இங்கிலீஷ் மீடியமாக தான் இருக்குது. ஸோ எஜுகேஷன் பொறுத்தவரை இங்கிலீஷ் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு கெரியர். எஜுகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஜாப் தான் சர்ச் பண்ணுவோம். ஜாப் சர்ச் பண்ணுறப்ப இன்றைக்கி எல்லா ஃபீல்ட்லேயுமே டாக்டர், ஐடி, இன்ஜினியரிங், அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டீச்சிங், கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லா ஃபீல்ட்லேயுமே ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ்னால் இப்போது நம்மளோட ஐடி ஃபீல்ட்லாம் நிறைய ஐடி கம்பெனிஸ் ஃபாரின் கம்பெனிஸோட டைப் வச்சுருக்காங்க. ஸோ ஃபாரின் கம்பெனிஸோட டைப் வச்சுருக்கப்போ அவங்களோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்பல்சரியாக தேவைப்படுது. ஐடி ஃபீல்டு மட்டும் கிடையாது, அதர் ஃபீல்டு பிஸ்னஸ்லேயும் ஃபாரின் கண்ட்ரீஸோட கொலாபரேட் பண்ணும்போது அவங்களோட நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்பல்சரியாக தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போது நம்ம ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் பண்ணவோ இல்லை ஸ்டடீஸ்க்காகவோ இல்லை கெரியர் எம்ப்ளாய்மெண்ட்டு எதுக்காகவோ நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம். கூகுளில் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணுறப்ப நம்மளுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்பல்சரியாக தேவைப்படுது. தமிழோ இல்லை அதர் லாங்குவேஜஸ்லேயோ நிறையா இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இங்கிலீஷில் தான் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஏதாவது ஒரு டெக்னாலஜி வைஸோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவோ பார்க்கும்போது இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும், அதை பற்றி ரீட் பண்ண முடியும், எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம உள்ளூருக்குள்ளே இருக்கோம், நம்ம எங்கேயாவது வெளி மாநிலத்துக்கோ இல்லை வெளியே கண்ட்ரீஸ் வேறு ஏதாவது அதர் கண்ட்ரீஸ்க்கோ போகும்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து வெளியே கண்ட்ரீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேனா தமிழ் மட்டும்தான் பேசுவோம். இப்போ வெளி மாநிலத்துக்கு போகும்போது நம்மளுக்கு தமிழ் அங்கே யாரும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது அதர் கண்ட்ரீஸ்க்கு போகும்போது தமிழ் பேச மாட்டாங்க. ஸோ நம்ம அங்கே இருக்க கல்ச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அங்கே இருக்க மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த ஊரில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆங்கிலம் கற்றுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இங்கிலீஷை ஒரு லாங்குவேஜாக மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் லாங்குவேஜ் பேசுகிறோமோ அதே மாதிரி இது ஒரு அதர் கண்ட்ரீஸ் லாங்குவேஜ் மட்டும்தான். ஸோ அதை நம்ம லாங்குவேஜாக பார்த்தோம்னா ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால் யாரும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு பயப்பட வேண்டாம். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி ஈஸியாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.